இறைவன் திருமறையிலே சொல்கின்றான், தாமுருன் அன்னாச பில்பெர்ரி தன்சவுன் அன்புசக்கும் அந்தும் தத்ருனுல் கிதாப். நீங்கள் வேதத்தை ஓதுகின்றீர்கள், ஆனால் உங்களை மறந்து விடுகின்றீர்கள். மற்றவர்களை பார்த்து நன்மை எடுத்து நடக்குமாறு நீங்கள் ஏவுகின்றீர்கள். வேதத்தை ஓதுறீங்க, ஆனால் உங்களை திருத்திக்கிறதில்லை, மற்றவர்களுக்கு நன்மையை எடுத்து நடக்குமாறு நீங்கள் ஏவுகின்றீர்கள். இந்த வசனத்தில் ரெண்டு கருத்து. ஒன்று, உங்களையும் நீங்கள் திருத்த வேண்டும், மற்றவர்களையும் திருத்த வேண்டும். திருந்துங்கள் திருத்துங்கள், திருந்துங்கள் திருத்துங்கள், இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற போதனை. அடுத்து, தன்னை திருத்தாமல் மற்றவர்களை திருத்துவதில் எந்த பலனும் இல்லை. சிலர் தன்னை திருத்திக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கு எதையுமே சொல்ல மாட்டார்கள், அதிலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நம்மையும் திருத்திக் கொண்டு மற்றவர்களையும் திருத்துகிற பணியை செய்பவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். ஆகவே குர்ஆன் பூராவும் இந்த கட்டளை இருக்குது. நீங்களும் நல்ல முஸ்லீம்களாக வாழுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை விலக்குங்கள் என்ற ஒரு கருத்து குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற ஒரு கருத்து. பெருமானார் சொன்னார்கள், மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன? அத்தீனு நசிஹா, நசிஹத்து செய்வது. தீன் என்றாலே நசிஹத், நற்செயல், நல்ல விஷயங்களை சொல்லுதல், அதற்கு பேர் தான் தீன். ஆக நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு அடுத்தவர்கள் செய்கிற தவறுகளை திருத்துவது எப்படி என்பதை பற்றி சில கருத்துக்கள். அடுத்தவர்கள் செய்கிற தவறுகளை திருத்துவது எப்படி? பெருமானார் இறைவனுடைய கண்காணிப்பிலே இருந்தார்கள். பெருமானார் ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்தால், பாவங்கள் செய்ய மாட்டார்கள், தவறான முடிவுகளை எடுத்தால் இறைவன் வசனங்களை அனுப்பி பெருமானாரை திருத்துவான். நமக்கெல்லாம் தெரிந்த உதாரணம், ஒரு அந்தகர், இப்னு மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தகர் பெருமானாரை பார்க்க வந்தார். பெருமானார் அந்த சமயத்திலே யாரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள்? குறைஷி குல தலைவர்கள், உத்பா, ஷைபா போன்ற, உமை இப்னு கலப் போன்ற பெருந்தலைவர்களோடு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆளே அந்தகர் வந்தார், வந்து ஒரு கேள்வியை கேட்டார். பெருமானாருக்கு கோபம் வந்து விட்டு, நான் பெரிய ஆளோடு பேசிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இவர் இடையிலே வந்து குறுக்கிடுகிறாரே என்று பெருமானாருக்கு சற்று கோபம் வந்தது. இறைவன் வசனத்தை இறக்கினான். அபசவதா அல்லா, இவர் அந்தகர் வந்தார், இவர் புறக்கணித்தார், முகம் கடுகெடுத்தார். நபியே, யார் உண்மை அலட்சியம் செய்கிறானோ அவன் பக்கமாக நீர் கவனம் செலுத்துகிறீர், எவன் இறைவனை அஞ்சியவனாக உம்மிடத்திலே வருகிறானோ அவனை நீர் புறக்கணித்து விடுகிறீர் என்று பெருமானாரை இறைவன் கண்டித்ததாக குர்ஆனிலே வசனம் உண்டு. இது போன்ற பல வசனங்கள் திருமறையிலே உண்டு. அதே போல நபி தோழர்கள் தவறு செய்கின்ற போதும் வசனங்கள் இறங்கி அவர்களை திருத்தியதாக நாம் பார்க்கிறோம். எல்லோரும் ஹிஜ்ரத்து செய்யுங்கள் என்று கட்டளை வந்தபோது சில தோழர்கள் ஹிஜ்ரத்து செய்ய மறுத்து மக்காவிலேயே தங்கிவிட்டார்கள். அப்போது அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் ஹிஜ்ரத்தை செய்யவில்லை என்று. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பலவீனமானவர்களாக, முஸ்தவீஃபினாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னபோது இறைவன் சொன்னான், காலு அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, இறைவனுடைய பூமி விசாலமானதாக இல்லையா? ஃபத்ஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் ஏன் ஹிஜ்ரத்து செய்யக்கூடாது? மக்கா விட்டா உலகத்தில் வேறு இடமே இல்லையா உங்களுக்கு? போகக்கூடாதா? இறைவனுடைய பூமி விசாலமானதாகிட்டே போயிருக்கலாமே என்று இறைவன் கண்டிக்கிறான். நபியினுடைய இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நபியினுடைய குரலை விட அதிகமாக சஹாபாக்கள் உயர்த்தி பேசிய போது இறைவன் வசனத்தை இறக்குகிறான், நபியின் குரலுக்கு அதிகமாக உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். இப்படி பல வசனங்கள் நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய வசனங்கள் வகை இறதி இன்னும் அந்த காலம் வரை இறைவனே அந்த திருத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்போது நாம் பார்க்க போவது, பெருமானார் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிற வழிமுறைகள் என்ன? ஒரு ஆள்கிட்ட தவறை கண்டால் எப்படி திருத்தணும், அறிவுபூர்வமாக எப்படி திருத்தணும், அன்பாக எப்படி திருத்தணும், பலன் தருகின்ற முறையிலே திருத்தணும் என்கின்ற பல வழிமுறைகள். பல பேருக்கு இது தெரியலை, எப்படி திருத்துறதுன்னே தெரியாமல் திருத்த போய் வம்பில் மாட்டி அந்த ஆளையும் குழப்பி இவனும் குழப்பி பிரச்சனையும் சிக்கலாக்கிட்டு வந்துடுறாங்க பல பேர், இல்லையா? ஆக இந்த வழிமுறைகளை நாம் முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னர், இந்த திருத்த போகிறாங்களே, இன்னொருத்தரை திருத்த போகிறாங்களா, அவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இன்றைய உரையிலே சொல்லுவோம். திருத்த முயற்சிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை, முதலாவதாக சில அடிப்படைகளை நாம் அவர்களுக்கு சொல்லுவோம். முதலாவதாக தேவைப்படுவது மனசு சுத்தமாக இருக்கணும்.
இஹ்லாசு நியத். யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அந்த ஆளை திருத்தணும், அதான் என்னுடைய நோக்கம். அந்த யார் தவறு செய்கிறானோ அவனை திருத்துவது என்னுடைய நோக்கமே தவிர அந்த தவறு செய்கிற ஆளை இழிவுபடுத்துவதோ கேவலப்படுத்துவதோ 4 பேருக்கு முன்னாலே அசிங்கப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. ஏன்னா பல பேர் திருத்துற முறையை பார்த்தாலே திருத்துற நோக்கமாக தெரியல, ஏதோ அவன் மேலே கோபம், அந்த பழியை வாங்குறதுக்கு 4 பேருக்கு முன்னால் அவனை பேசி திட்டி அவனை அவமானப்படுத்துறது. இதனால் ஏதாவது நன்மை உண்டா சொல்லுங்கள்? ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. அந்த ஆள் என்ன சொல்லுவான்? நீ சொல்கிறத சொல்லு, நான் அப்படி தான் இருப்பேன் என்று தான் அவன் சொல்ல போகிறான். ஆகவே தூய்மையான எண்ணம், அந்த ஆள் மேலே இரக்கம். யார் தவறு செய்கிறானோ அவன் மீது அன்பு, இரக்கம், கருணை, பரிதாபம் கொண்டு உன்னை கேவலப்படுத்துறதுக்காக நான் வரல, உன்னை திருத்துறதுக்காக வந்தவன் நான் என்ற ஒரு உணர்வு அவனிடத்திலே இருக்க வேண்டும். ஆக அவனுடைய இதயத்தை ஜெயிப்பது நம்முடைய நோக்கம். அவனுடைய இதயத்தை கொள்ளை கொள்வது, அவனுடைய இதயத்தை வெற்றி கொள்வது நம்முடைய நோக்கமே தவிர அவனை இழிவுபடுத்துவதோ கேவலப்படுத்துவதோ அல்ல. இழிவுபடுத்துவது கேவலப்படுத்துவது நோக்கமாகிவிட்டால் பேச்சிலே ஒரு ஒழுங்கு இருக்காது, பண்பு இருக்காது, அதபு இருக்காது, ஒன்று இருக்காது. கேலி, கிண்டல், குத்தல் இதுதான் இருக்கும். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு, கேலி, கிண்டல், குத்தல். ஆகவே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தபடியாக இந்த சீர்திருத்தம் செய்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த கருத்து, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. மனுஷன்லாம் மலக்கு இல்லை, மனிதர்கள் அனைவரும் மலக்குகள் அல்ல, இல்லையா? ஆக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், தவறு செய்வது ஆதத்தினுடைய சந்ததியினுடைய இயல்பு தவறு செய்வது. ஆனால் மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்றால் தனது தவறை திருத்திக் கொண்டு அதற்காக தௌபா செய்வன் தான் மனிதனிலே சிறந்தவர். தவறே செய்யாத மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது, யாருமே கிடையாது. ஆகவே இந்த சீர்திருத்தம் செய்யவர்கள் முயற்சி புரிந்து கொள்ள வேண்டும். சீர்திருத்தம் செய்கிறானே நானே தவறு செய்யக்கூடியவன் தான், நான் யாரை திருத்தப் போகிறோனோ நானே தவறு செய்யக்கூடியவன் என்பதை சீர்திருத்தவாதிகள் தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இப்படி சொன்னால் தவறு செய்கிறது மனித இயல்பு தான், அதுக்காக உற்ற வேண்டியதான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு என்று புரிந்து கொண்டு நாம் அவருடைய தவறுகளை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இந்த தவறுகளை திருத்துபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒன்று, ஷரியத்தை தான் நீங்கள் அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரிடத்திலே ஒரு தவறை கண்டால் ஷரியத்தினுடைய பார்வையில் இது தவறா சரியா, உங்கள் பார்வையில் அல்ல, உங்கள் பார்வையில் அல்ல. நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, நீங்கள் நல்லது கெட்டதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, அதை வச்சுக்கிட்டு பார்க்குறது இல்லை. உதாரணத்திற்கு உடை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகை உடை பிடிக்கும், உங்களுக்கு ஜுப்பா போடுறது பிடிக்கும், ஒருத்தருக்கு பேண்ட் போடுறது பிடிக்கும், ஒருத்தருக்கு குர்தா போடுறது பிடிக்கும். இதெல்லாம் அளவுகள் இல்லை. ஆக நீங்கள் ஜுப்பா போடுற மாதிரி எல்லாரும் ஜுப்பா போட்டால் தான் நல்ல முஸ்லீம் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். உடைக்கு இஸ்லாம் வைத்திருக்கிற இலக்கணம் என்ன? ஒரு ஆம்பளை என்ன உடை அணியணும்? தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைத்திருக்க வேண்டும். மெல்லிதான உடைகளை அணியக்கூடாது, இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது, காவி உடையை அணியக்கூடாது. இவ்வளோதான். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பேண்டை போட்டால் என்ன, சட்டையை போட்டால் என்ன, குர்தாவை போட்டால் என்ன, அபயாவை போட்டால் என்ன, வேட்டியை உடுத்தா என்ன, லுங்கியை உடுத்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற ஒரு அளவுகோலை வைத்து கொண்டு பார்க்கக்கூடாது. தாடி வைக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு நீளமான தாடி வைப்பது உங்களுக்கு பிடிக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நீளமான தாடி வைத்தால் தான் நல்ல முஸ்லீம் என்ற முடிவு வந்து விடாதீர்கள். பர்தா போடுவதாக இருந்தால் முகத்தை மறைக்க வேண்டும் என்று அவசியம் ஒன்றும் இல்லை. ஒரு பெண்மணி விரும்புகிறாள் முகத்தை மறைப்பது தான் எனக்கு பிடிக்கும் என்றால் நீ போட்டுக்கோ, அந்த பெண் போட்டுக்கொள்ளலாம். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் முகத்தை பறைத்தால் தான் ஈமானிலே உறுதி என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ஆக உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அளவுகோல்கள் அல்ல, ஷரியத் என்ன சொல்லுகிறதோ அதுதான் திருத்துவதற்கான அளவுகோலாக இருக்க வேண்டுமே தவிர தனி மனிதர்கள் அதனை முடிவு செய்வதில்லை. இது ஒன்று. அடுத்தபடியாக திருத்த போகிறவர்கள் எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் திருத்த போகிறீங்களோ அதை பற்றிய தெளிவான ஞானம் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. தெரியாத விஷயங்களை தலையிடாதீங்க. எதை திருத்த போகிறீங்களோ, எந்த தவறை திருத்த போகிறீர்களோ அது பற்றிய மார்க்க விஷயத்தை அறிந்து கொண்டு நீங்கள் தலையிட போங்க. பெருமானார் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரு தோழர் சொல்கிறார், நாங்கள் பயணத்திலே இருந்தோம், எங்களோடு வந்த ஒருவருக்கு தலையிலே காயம் பட்டுவிட்டது. அந்த காயத்தோடைய இரவில் அவர் தூங்கிவிட்டார்.
இரவிலே அவருக்கு கனவிலே ஸ்கலிதம் ஆகிவிட்டது. ஆகவேலே குளிப்பு அவர் மீது கடமையாகிவிட்டது. காலையிலே அவர் எங்களிடத்திலே கேட்டார், நான் குளிக்க வேண்டுமா என்று கேட்டார். நாங்கள்லாம் அவருக்கு சொன்னோம், தண்ணி கிடைக்குதில்லை, நீ குளிச்சிருப்பா அப்படின்னு சொன்னோம். அவர் குளித்தார், காயத்தின் மீது பட்டு புண்ணாகி இறந்து விட்டார். பெருமானாருக்கு இந்த செய்தி கிடைத்த பிறகு சொன்னார்கள், அவரை கொன்று விட்டீர்களே நீங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள்? இல்லையா? காயம்பட்டால் தயமம் செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். தெரியாட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். பல பேர் என்ன செய்கிறது, இவங்களும் இஷ்டத்துக்கு விடுறது. ஆகவே திருத்தப் போகிறவர்கள் எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் திருத்தப் போகிறீர்களோ அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு வேண்டும். அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. அதை மாற்றி மாற்றி பேசப்படாது. சிலர் பேச இன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, அடுத்த நாள் ஒரு கருத்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்போ தான் அது புரிஞ்சுதுங்கிறாங்க. அதெல்லாம் சரியான முறை அல்ல. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீதிபதிகள் 3 வகைப்படுவார்கள். ஒரு நீதிபதி தான் சொர்க்கத்துக்கு போவார், 2 நீதிபதி நரகத்துக்கு போவார்கள். சொர்க்கத்துக்கு செல்கிற நீதிபதி யார்? வழக்கை நியாயமாக ஆராய்ந்து, உண்மையை ஆராய்ந்து உண்மையாக தீர்ப்பு சொன்ன நீதிபதி சொர்க்கத்துக்கு போவார். நரகத்துக்கு செல்கிற 2 நீதிபதிகளை பற்றி சொல்லுகிற போது, ஒருவர் உண்மையை அறிந்தும் அநியாயமாக தீர்ப்பு சொன்னவர், உண்மையை அறிந்தும் அநியாயமாக தீர்ப்பு சொன்னவர். இன்னொரு நீதிபதி ஒழுங்காக விசாரிக்காமலே, வழக்கை பற்றி தெரியாமலே தீர்ப்பு சொன்னவர். ஆக எந்த விஷயத்தை தெரியாமல் பேசக்கூடாது. ஆக நன்றாக அறிந்து கொண்டு பேச வேண்டும். ஆக நம்முடைய மார்க்க அறிஞர்கள், மேதைகள், இமாம்களுடைய வரலாறுகளை எல்லாம் சற்று புரட்டி பாருங்கள். ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு அவர்கள் பல மாதங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீர்ப்பை அவரிடத்திலே கொடுத்து விட்டால், இப்போ சொல்ல முடியாதுங்க, டைம் கொடுங்க எனக்கு, இப்போ ஒன்றும் உடனடியே சொல்ல முடியாது. சில சமயங்களிலே சொல்வார்களாம், இது எனக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் கேளுங்க. இன்னொரு அறிஞரை கையை காட்டி, அவர் என்னை விட அறிஞர், அவரிடத்திலே கேளுங்க. அவர் சொல்வாராம், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் சொல்வாராம், இவர் கடைசி சுற்றி இவர்கிட்டே வந்துடுமா, அந்த கேள்வி சுற்றி இவரிடத்தே வந்து விடுமா. பயம், வேற ஒன்றும் இல்லை. எங்கே தவறான தீர்ப்பை சொல்லிவிடுவோமோ, அதன் காரணமாக மக்கள் தவறான காரியங்களை செய்தால் அதற்கு நாம் பொறுப்பாகி விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக சொல்லப்படுவது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், எடுத்ததுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு தீர்ப்பை சொல்கிறது, அடுத்த நாள் மாற்றுறது, தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறது, இவையெல்லாம் சரியான முறைகள் அல்ல. ஆகவே திருத்துவதற்கு முன்னர் எந்த பிரச்சனையை குறித்து நாம் திருத்தப் போகிறோமோ அதை குறித்த ஒரு சரியான தெளிவான ஞானத்தை பெறாமல் அடுத்தவர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. இப்படி சொன்னால் எல்லாரும் பெரிய ஆளுமைகளாக இருக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எந்த விஷயத்தை சொல்ல போகிறீங்களோ அந்த விஷயத்தை போய் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் மகன் ஒரு தப்பு செய்கிறான், அல்லது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பு செய்கிறான், அந்த தவறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக திருத்த புறப்பட்டவர்கள் எல்லோரும் ஆலிம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்னெல்லாம் ஒன்றும் மார்க்க ஒன்றும் சொல்லலை, அப்படி ஒன்றும் சொல்லலை. தெரியாத விஷயத்தில் தலையிடாத, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால். ஆக இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல திருத்தப்படுகிறாரே அவருடைய நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தப்படுபவருடைய வயது சிறிய வயதாக இருந்தால், ஒரு குழந்தையாக இருந்தால், அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். சில இடங்களில் பார்க்கலாம், பள்ளிவாசலில் குழந்தைகள் தெரியாமல் தவறு உடனே அடிப்பார்கள், உதைப்பார்கள், போடா வாடா என்று அந்த குழந்தையை விரட்டுவோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு முறை ஹசன் அவர்கள், பெருமானாருடைய பேரக்குழந்தை ஹசன் அவர்கள் ஜக்காத்தாக வந்த பேரீத்தம்பழத்தை விழுங்கிவிட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஜக்காத் ஆகுமானது அல்ல, அனுமதிக்கப்பட்டதல்ல. இதை பார்த்து கொண்டிருந்த பெருமானார் வாயிலே கையை விட்டு அந்த பேரீத்தம்பழத்தை வெளியில் எடுத்து, நாம் சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று சொன்னார். அதே போல பெருமானார் அவர்கள் ஒரு முறை குளித்து கொண்டிருந்த போது, பெருந்தொடக்கிலிருந்து நீங்குவதற்காக குளித்து கொண்டிருந்த போது ஒரு சிறுமி அங்கே வந்து விட்டார். பெருமானார் அவர்கள் கையில் தண்ணீர் எடுத்து அந்த குழந்தையின் மூலமாக தெளித்து, இங்கே வராதே போ என்று அனுப்பிவிட்டார். ஆக அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். அதை விட்டுவிட்டு அந்த குழந்தைகளை பெரியவர்களாக பாவித்து அவர்களை மீது கடுமையாக நடந்து கொள்கிற போது அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, அறிந்தே தவறு செய்கிறார்களா, அறியாமல் தவறு செய்கிறார்களா என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். சில சமயங்களில் மக்கள் அறியாமையின் காரணமாக தவறு செய்வது உண்டு. பெருமானார் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு கிராமப்புறவாசி பள்ளிவாசல், மதீனா பள்ளிவாசலுக்கு வருகிறார். எல்லாரும் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. தொழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் தும்முனார்.
இந்த ஆள் இரஹமுக்கல்லான்னார். தொழிட்டு இருக்கும்போது தும்மியதற்கு பதில் சொன்னார் இரஹமுக்கல்லான்னு சொல்லி. எல்லாரும் அவரை முறைச்சி பார்த்தாங்க. இவர் சொன்னார், ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, தொழுது நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் பேசுகிறார், எல்லாரும் என்ன ஏன் முறைச்சி பார்க்குறீங்க என்று. அப்புறமாக எல்லோரும் தொடையை தட்டி அமைதியாக இருக்கும்படியாக அவரை நிறுத்தினார்கள். தொழுகை முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், தொழுகையிலே மனிதனுடைய பேச்சு இடம்பெறக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா? தொழுகையிலே தஸ்பீஹ் தக்பீர் குர்ஆனுடைய வசனங்கள் தான் இருக்க வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா என்று அன்பாக கண்டித்தார்கள். பெருமானாருடைய இந்த அணுகுமுறையை கண்டு நெகிழ்ந்து போன அவர் சொன்னார், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்களை விட ஒரு சிறந்த ஒரு ஆசிரியரை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்லை என்று சொன்னார். ஆக அவருக்கு தெரியல, தொழுவும் போது பேசக்கூடாது, தொழுவும் போது தும்மல் சொன்னால் இரஹமுக்கல்லாஹ் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆக அவர் வேண்டுமென்றே செய்கிறாரா அறியாமல் செய்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டும். பார்த்த மாத்திரத்திலேயே வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து திட்டி முடித்து அவர் ஒரு வழி பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஆக இந்த அணுகுமுறைகளை நாம் கைவிட வேண்டும், நம்முடைய அணுகுமுறைகள் சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தபடியாக, ஒரு சிறிய தவறை திருத்துவதனால் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும் என்றால் அப்போதைக்கு அந்த தவறை சொல்லாமல் இருப்பது நல்லது. ஒரு சிறிய தவறை திருத்த போகிறீங்க, அதை திருத்தினா அந்த இடத்துல போய் சொன்னால் ஒரு பெரிய ஃபித்னா, ஒரு குழப்பம் வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல அதை சொல்லாதீங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு அனாச்சாரமான காரியம் நடக்குது, நீங்கள் அங்கே போய் கலாட்டா பண்ணால் என்ன ஆவாங்க? ஒரே குழப்பத்தில் தான் முடியும். யார் இந்த ஆளை விட்டது, இடம்பொருள் ஏவல் தெரியாமல் வந்து குழப்பம் பண்ணுகிற இவனை யார் உள்ளே விட்டது என்று தான் உங்களை பேச போகிறார். அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள், ஒரு தவறான ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த சமயத்தில் தொழுகையை குலைக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை செய்து சூழ்நிலையை கெடுத்து விடக்கூடாது. ஆகவே அப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்துவிட்டு சொல்ல வேண்டிய சமயத்திலே சொல்ல வேண்டும். இது ஒரு பொது விதி. ஒரு சிறிய தீமையை களைவதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றால் அந்த சிறிய தீமையை அப்போதைக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது பொது விதி. எல்லா விஷயங்களும் மருத்துவத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வயசானவர் வருகிறார், அவருக்கு பல நோய் இருக்குது, அவருக்கு ஒரு கட்டியும் இருக்குது வச்சுக்கிடுங்க, ஒரு கட்டியும் இருக்குது, இந்த கட்டியை எடுக்கணும், மருத்துவ முறைப்படி எடுத்து ஆகணும். இந்த கட்டியை எடுத்தால் ஆள் இறந்து போவார். என்ன செய்வாங்க? கட்டி இருக்கட்டும், ஆள் உயிரோடு இருந்தால் போதும். கட்டி இருந்தால் பரவாயில்ல, ஆள் உயிரோடு இருந்தால் அவரால் தாங்க முடியாது. இந்த கட்டி எடுப்பது முக்கியம் அல்ல, இப்போ ஆள் உயிரோடு இருக்கணும், அதான் முக்கியம். இந்த கட்டியை எடுப்பதனால் அவருடைய உயிரே போகும் என்றால் கட்டி இருந்து விட்டு போகட்டும். ஏனென்றால் கட்டி என்ற ஒரு சிறிய தீமையை அகற்ற போய் உயிர் போய்விடும் என்ற ஒரு பெரிய தீமை நிகழ்கின்ற காரணத்தினால் இந்த சிறிய தீமையை சகித்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய பொது விதி. இது எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை? முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்னு தெளிவாக தெரிந்த விஷயம். ஆனால் வெளியளவில் என்ன சொல்லிட்டு இருந்தான்? நான் முஸ்லீம் தான் சொல்லிட்டு இருந்தான். பெருமானார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த முஹம்மத் தனது நண்பர்களையே கொள்ளுகிறார், தனது தோழர்களையே கொள்ளுகிறார் என்று ஒரு மிகப்பெரிய குழப்பம் அன்றைக்கு மதீனாவிலே ஏற்பட்டிருக்கும். பெருமானார் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள், காபாவுக்குள் நுழைகிறார்கள், காபாவை புதிதாக கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். காரணம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியிருந்த அந்த அஸ்திவாரத்தின் மீது காபா இல்லை, சற்று விலகி இருக்கிறது, சில பகுதிகள் கட்டப்படாமலே இருக்கிறது. ஆகவே இடித்துவிட்டு புதிதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்மாணித்த அந்த அஸ்திவாரத்தின் மீது காபாவை கட்ட வேண்டும் என்று முனைகிறார்கள். குறைஷிகளுக்கு மத்தியிலே கடுமையான எதிர்ப்பு. என்ன முஹம்மது இப்படி செய்கிறார் என்று. பெருமானார் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். கைவிட்டு தனது மனைவி ஆயிஷாவிடத்திலே சொல்கிறார்கள், நான் இதனை புனர் நிர்மாணம் செய்ய விரும்புகிறேன், ஆனால் இந்த குறைஷிகள் இப்போதுதான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள், இப்போது செய்தால் அவர்கள் குழப்பத்துக்கு ஆளாகி விடுவார்கள். ஆகவே அவருடைய திருப்திக்காக நான் இந்த பணியை இப்போதைக்கு நான் ஒத்தி வைத்து விடுகிறேன், இப்போது நான் செய்ய போவதில்லை. இன்றைய வரைக்கும் செய்யப்படலை, இன்னைக்கு வரைக்கும் செய்யப்படலை. ஆக அந்த குறைஷி மக்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நன்மையை கருதி இவர்கள் கௌபாவை புதிதாக கட்டுகிற பணியே பெருமானார் ஒத்தி போடுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பெருமானாரை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? பெருமானார் வைத்ததான் சட்டம், அவர்கள் இறை தூதர், யாரும் அவர்களை எதிர்த்து கேட்க முடியாது. மக்காவே வெற்றி கொண்டாகிவிட்டது, அரேபியாவில் அவருடைய கையிலே இருக்கிறது, அரபு தீர்ப்பகப்பமே அவருடைய கையிலே வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் பெருமானார் அந்த திட்டத்தை நான் இப்போதைக்கு செய்ய போவதில்லை,
என்று ஒத்தி போடுகிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு சிறிய தீமையை விளக்கப் போய் மிகப்பெரிய ஒரு தீமை வரும் என்றால் அப்போதைக்கு அதை விட்டுவிடுவது நல்லது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஃபத்தாவா அல் மிஸ்ரியா என்ற புத்தகத்தில் ஒரு கருத்தை எழுதுகிறார்கள். குத்துபா, அதாவது தொழுகையிலே இமாம் அவர்கள் பிஸ்மில்லாவை வாய்க்குள் தான் ஓத வேண்டும், அதுதான் ஷரியத். ஆனால் அப்படி வாய்க்குள் ஓதுவதினால், மௌனமாக ஓதுவதினால் பெரிய பிரச்சனையும் குழப்பமும் முசல்லிகள் தொழுகையாளிகள் மத்தியிலே வரும் என்றால் அதை தவிர்ப்பதற்காக அவர் வாயை திறந்தே ஓதிவிடட்டும், வாயை சத்தமாகவே அவர் ஓதிவிடட்டும். ஏனென்றால் இந்த மசாலாவை விட முஸ்லிம்களுடைய ஒற்றுமை மிக முக்கியம். ஆகவே அவர் இருக்கிற வாய்க்குள்ளாகவே வாய்விட்டே ஓதிவிடட்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக ஒரு சிறிய தீமையை தடுக்க போய் ஒரு பெரிய தீமை வரும் என்றால் அந்த சிறிய தீமையை அப்போதைக்கு விட்டுவிடலாம். ஒரு பள்ளி வாயிலில் சண்டை போடுகிறார்கள், 8 20 என்று தராவிகைக்கு. இமாம் ஹசனுல் பன்னா ரஹிமஹுல்லா அவர்கள் அங்கே வருகிறார்கள். என்ன அவர்கிட்ட தீர்ப்பு கேட்குறாங்க, 8 20 தீர்ப்பு சொல்லுங்கன்னு. அவர் கேட்டார், தராவிகி சுன்னத்தா ஃபர்லா என்று கேட்டார். எல்லாரும் சுன்னத்துன்னா, முஸ்லீம்களுடைய ஒற்றுமை ஃபர்லா சுன்னத்தா என்று கேட்டார். எல்லாரும் ஃபர்லுன்னா. முதலாவது ஃபர்லை பேணுங்க, அப்புறம் சுன்னத்தை பேசலாம். ஆக ஒரு சுன்னத்தை கடைபிடிப்பதனால் ஒற்றுமை என்ற ஃபர்து சிதைக்கப்படும் என்று சொன்னால் முதலாவதாக பேணப்பட வேண்டியது ஃபர்லை. ஆக இந்த தராதரங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பு இது. சமீபத்திலே ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி படித்து, அரப் நியூஸ் பத்திரிகையிலே கேள்வி பதில், அதிலே ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், மாரிபுக்கு முன்னால் சுன்னத்து உண்டா இல்லையா, மாரிபுக்கு முன்னால் சுன்னத்து உண்டா இல்லையா? அவர் சொன்னார், சுன்னத்து தான் இருக்கு, மாரிபுக்கு முன்னால் சுன்னத்து உண்டு. ஆனால் தயவு செய்து உங்கள் பள்ளிவாசலில் போய் இதை ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்க. உங்கள் பள்ளிவாசலில் போய் இதை ஒரு சண்டைக்குரிய பிரச்சனையாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஆதில் சலாஹி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் அறிஞர், அவர் வாரந்தோறும் அரப் நியூஸ் பத்திரிகையிலே கேள்வி பதில் எழுதி கொண்டிருக்கிறார். அது இந்தியாவில் வரக்கூடிய இஸ்லாமிக் வாய்ஸிலும் அது மீண்டும் பதிப்பிக்கப்படுகிறது. ஆக இப்படித்தான் எந்த அறிஞரும் இந்த முடிவைத்தான் சொல்லுவார்கள். ஆக இந்த தராதரங்கள், ஆக சிறிய தீமையை தடுக்க போய் பெரிய தீமைகள் விளையும் என்று சொன்னால் அதனை நாம் விட்டுவிட வேண்டும். ஆக இங்கே இன்றைய உரையிலே சுருக்கமாக சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தவர்களை திருத்துவதற்கான பண்புகள் என்னவென்று பார்க்கிற போது முதலாவதாக தேவைப்படுவது இஹ்லாசுன் நியத், தூய்மையான எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷரியத்தை தான் அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தவிர நீங்கள் முடிவு செய்வதெல்லாம் ஷரியத்தாக ஆகிவிடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. தவறுகளுடைய தன்மைக்கேற்ப கண்டிப்பு இருக்க வேண்டும். பெரிய விஷயங்களுக்கு அதிக அளவில் கண்டிப்பு, சின்ன விஷயங்களுக்கு குறைந்த அளவிலே கண்டிப்பு இருக்க வேண்டும். திருத்துபவருடைய தகுதியை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். வயது, அறிவு, பொறுப்பு இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து தவறு செய்கிறாரா, அறியாமல் தவறு செய்கிறாரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய தவறை திருத்துவதனால் பெரிய குழப்பம் வரும் என்றால் அப்போதைக்கு அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே இதனை தொடரும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.